நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பலில் இன்சானு அலா நஃப்ஸிஹி பஸீரா வலவ் அல்கா மஆதீரா. மனிதன் அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு அவனே சான்றாக இருக்கின்றான். அவன் என்ன காரணங்களை அல்லாஹ்விடத்திலே முன்வைத்தாலும் சரி, அவன் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு அவனை சான்றாக இருப்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். குறிப்பாக நற்செயல்கள் இரண்டு விதமாக அது தரம் பிரிக்கப்படுகிறது. முதலாவது, நாம் இயல்பாக நம்முடைய செயல்களில் நாம் நடந்து கொள்வது. இரண்டாவது, செயற்கைத்தனத்தோடு நற்செயல்களை நாம் செய்வது. காதிசியா யுத்தத்திலே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தளபதியாக கொண்ட போர் நடக்கவிருக்கிறது. பாரசீகர்களுக்கு எதிரான போர். ஒரு 2.5 லட்சத்திற்கும் அதிகமான பாரசீகர்கள் எதிரிகள் அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். முஸ்லிம்கள் வெறும் 30,000 பேருக்கான அந்த போரிலே பங்கேற்கிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலிருந்து ஒரு உத்தரவு வருகிறது. காலித் இப்னு வலீதை தளபதி பொறுப்பில் இருந்து நீக்கிவிட்டு சஅத் பின் அபி வக்காஸ் என்ற சஹாபியை, நபி தோழரை ஜனாதிபதி அவர்கள் நியமித்து விட்டார்கள். இந்த நிகழ்வு, இந்த சூழலில் பலரிடத்திலே ஒரு அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது. காரணம், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரிலே கலந்து கொண்டால் நிச்சயம் வெற்றி என்ற நம்பிக்கை மக்களிடத்திலே இருந்தது. அவர்களுடைய போர் யுக்திகள் எல்லாம் மேற்கத்திய நாடுகளிலே புத்தகத்திலே பாடமாக இருக்கிறது. அந்த அளவிற்கு அவர்கள் போர்க்களத்திலே அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்பு அவரிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், நேற்று நீங்கள் தளபதியாக களத்திலே நின்று போர் செய்தீர்கள், இன்று நீங்கள் ஒரு சாதாரணமான போர் வீரனாக களத்திலே நீங்கள் நிற்கிறீர்களே, எப்படி இந்த சூழ்நிலையை நீங்க உணர்றீங்கன்னு கேட்டாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நேற்றும் நான் அல்லாஹுக்காகத்தான் போரிட்டேன், இன்றும் நான் அல்லாஹுக்காகத்தான் நான் போரிட்டேன் என்று ஒரு போர் வீரர் நன்மைக்கான தனது பங்களிப்பை எவ்வளவு இலகுவாக வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதில் 2 விஷயங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று, அந்த சூழ்நிலையிலே, அந்த சூழலில் அவர்கள் அந்த பொறுப்பு நீக்கப்பட்ட பொழுது அவர்கள் கண்ணியமாக நடந்து கொண்டார்கள். எந்தவித சர்ச்சையும் அவர்கள் செய்யவில்லை. இரண்டாவது, அவர்கள் நடந்து கொண்ட விதத்தின் காரணமாக மக்களுக்கு மத்தியில் அவர்கள் மீது உண்டான மரியாதை அதிகமாகி போனது. கண்ணியமானவர்களே, எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, தொழுகை, தான தர்மங்கள், ஹஜ்ஜி போன்ற எந்த ஒரு அமலிலும் நாம் இயல்பாக நடந்து கொள்வது, இயல்பை கையாளுவது, ஆர்ப்பாட்டத்தையும் செயற்கைத்தனத்தை வெளிப்படுத்தாமல் நடந்து கொள்வது ஒரு சிறந்த ஈமானுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஹிஜ்ரி 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு தயாராகி விட்டார்கள். வரலாறே அந்த ஹஜ்ஜி பயணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மக்காவிற்கு செல்லும் வழிகளில் எல்லாம் முஸ்லிம்கள் சாரை சாரையாக தல்பியா முழக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஹஜ்ஜிக்கு தயாராகி விட்டார்கள். சுமார் 1,15,000க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் அந்த பயணத்தில் நபிகளோடு செல்லவிருக்கிறார்கள். காரணம், பெருமானாரோடு ஹஜ்ஜி செய்ய வேண்டும், அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம். திர்மிதி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாகிறது, ஹஜ்ஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரா லிஹ்லின் ரஸ்த கதீஃபத்தின் துசாவி 4 தராஹிம். அன்று பெருமானாரிடத்திலே அந்த ஹஜ்ஜி பயணத்திற்காக ஒட்டகம் இருந்தது. அது பயண ஒட்டகம். அதை தவிர்த்தவர்களிடத்திலே அந்த ஒட்டகத்தின் மீது சாயக்கூடிய அந்த இருக்கை, அந்த கட்டையும் அதன் மீது விரிக்கக்கூடிய துணியும் விரிப்பும் 2 மட்டும்தான் நபியவர்களிடத்தில் இருந்தது. வேற எந்த ஒரு பொருளையும் நபியவர்கள் எடுத்துச் செல்லவில்லை. நன்றாக நாம் கவனிக்க வேண்டும். ஹஜ்ஜி என்பது எவ்வளவு பெரிய ஒரு வணக்கம். அது ஒரு நபி செய்யக்கூடிய ஹஜ்ஜி. அந்த இடத்திலே நபி அவர்கள் அதற்கே உரித்தான அந்த பெருமையை, பகட்டை நபி அவர்கள் வெளிப்படுத்தாமல் அவர்கள் தங்களின் பணிவை, அந்த யதார்த்தத்தை அந்த அமலிலே அவர்கள் செய்தார்கள் என்றால், இதுதான் ஒரு அமலை நாம் இயல்பாக செய்வது, ஒரு அமலில் நாம் இயல்பாக நடந்து கொள்வது என்பது இதுதான்.
இப்படி நாம் இயல்பாக நம்முடைய நற்செயல்களை நாம் ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான நன்மையான காரியங்களும் நமக்கு இலகுவாக மாறி போய் விடுகின்றது. வீட்டு வாசலில் மிஸ்கீன்கள் வந்து நிற்கின்ற பொழுது நம்ம என்ன ஓட்டம் என்னவாக இருக்கிறது? எரிச்சல் அடைகிறோம், சடைவடைகிறோம். சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வீட்டு வாசலில் மிஸ்கீன்கள் வந்து இருக்கின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களா? மர்ஹபம் பிமன் யக்ஸிலு துனூபி, என்னுடைய பாவத்தை கழுக வந்தவர்களை என்றவர்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதாக வரலாற்றை நாம் பார்க்கிறோம். ஃபுதைல் இப்னு இயாத் என்ற மிகப்பெரிய ஒரு இறைநேசர் அவர்கள் வீட்டு வாசலில் மிஸ்கீன்கள் வந்து நின்றுவிட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களாம், அவர்களை புகழ்வார்களாம். காரணம் என்ன? சொல்வார்களாம், நாளை மறுமையிலே நன்மைகளை கொண்டு வந்து மீசான் தராசிலை வைத்து கணக்கச் செய்பவர்களே என்று சொல்வார்களாம். காரணம், அதிகமாக தான தர்மங்களை செய்கின்ற பொழுது நம்முடைய மறுமை நாளிலே மீசான் என்ற அந்த தராசு கணப்பதற்கு காரணமான அவர்கள் கண்டு புகழ்வதாக வரலாற்றை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த ஒரு நிலைக்கு காரணம் எந்த ஒரு அமலையும் அவர்கள் இயல்பாக கையாண்டது தான். இது போன்ற ஒரு நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இப்படி நாம் இயல்பாக நம்முடைய அமலை நாம் கையாளுகின்ற பொழுது, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நாம் நடந்து கொள்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு காரியமும் அது சாதாரணமாக மாறி போய்விடும். ஹிஜ்ரி 6 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்காக தயாராகிவிட்டார்கள். நபி அவர்கள் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இஹ்ராம் ஆடை அணிந்து கொண்டு கையில எந்த ஒரு ஆயுதமும் கேடையும் நபிகள் கையிலே இல்லை. மக்கத்து காஃபிர்கள் பெருமானாரையும் அவர்களின் தோழர்களையும் மக்காவிற்கு உள்ளே வரவிடாமல் தடுத்து விட்டார்கள், முற்றுகையிடப்பட்டு விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே நபி அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூது அனுப்பி வந்ததற்கான நோக்கத்தை சொல்லி நபி அவர்கள் அனுப்புறாங்க. நாங்கள் யுத்தம் செய்ய வரவில்லை, நாங்கள் உம்ரா செய்ய வந்திருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி நபி அவர்கள் மக்காவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஆனால் மக்கத்து குறைஷிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மீண்டும் திருப்பி அனுப்புவதற்கு தாமதப்படுத்தி அங்கேயே வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு மிக பெரும் வதந்தி அப்பொழுது பரவியது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கத்து குறைஷிகளால் காஃபிர்களால் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி அப்பொழுது பரவலாக பரவியது. உடனே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழரிடத்திலே, சஹாபாக்களிடத்திலே போருக்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று செய்தியை சொல்லிவிட்டு உத்தரவிட்டு விட்டார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், அவர்களிடத்திலே எந்த ஒரு ஆயுதமும் கேடையும் அவரிடத்திலே இல்லை. அவர்கள் இயல்பாக நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டு வந்த அந்த ஒரு சூழலினால், அந்த ஒரு பண்பினால், எந்த ஒரு ஆயுதமும் தரிக்காத சூழலில் அவர்கள் யுத்தத்திற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். இந்த நிலையை அல்லாஹ் குர்ஆனிலே புகழ்ந்து சொல்கிறான். லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன இஸ் பஅஸ இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. மரத்திற்கு கீழே அந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட அந்த சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்பதாக. கண்ணியமானவர்களே, நாம் கவனிக்க வேண்டும். யுத்தத்திற்கான முடிவுகள் என்பது கோட்டைகளிலும் மாளிகைகளிலும் எடுக்கப்பட வேண்டும் என்று இந்த சஹாபாக்கள் அங்கு காத்திருக்கவில்லை. தங்களின் உயிர்களை மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்க அவர்கள் துணிகின்ற பொழுது ஒரு மரத்தின் அடியில் நின்று கொண்டு அவர்கள் இந்த முடிவை எடுத்தார்கள். இந்த நிலையை அல்லாஹ் வர்ணிக்கும் முகமாகத்தான் தஹ்த ஷஜரா என்ற வார்த்தையை குர்ஆனிலே அல்லாஹ் பயன்படுத்துகிறான். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்திலே ஒரு நற்காரியங்களை செய்கின்ற பொழுது ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு செய்ய வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் நம்மிலே பலருக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையான ஒரு இபாதத்தின் சுவையை சுவைக்க வேண்டும் என்றால் அந்த இபாதத் இயல்பாக இருக்க வேண்டும். எந்த செயற்கைத்தனமும் இல்லாமல் அந்த இபாதத்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு இபாதத்தின் உண்மையான சுவையை நம்மால் சுவைக்க முடியும். ஆனால் நாம் செயற்கைத்தன்மையோடு ஆர்ப்பாட்டத்தோடு ஒரு நல் செயலை நாம் செய்கின்ற பொழுது அது சிரமத்தில் தான் கொண்டு போய் முடிகின்றது. மேலும் அது போன்ற ஒரு நிலை என்னவென்றால், நற்செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு அல்லாஹ் அப்படி ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்கு உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கேட்டதை வாழ்வியலில் எடுத்து நடக்கக்கூடிய மேன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.